கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழு சபை வழங்கும் அனுதினம் மன்னா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரோமர் 12:21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. உனக்கு யாராவது தீங்கு செஞ்சிட்டாங்களா, தீமை செஞ்சிட்டாங்களா, அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்து அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து அதை ஜெயிச்சு காட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியாக ஒரு முஸ்லீம் ஞானி, அவர் நல்ல ஒரு கடவுள் பக்தர். அவர் மசூதியிலேருந்து ஒரு நாள் நல்ல தியானம் பண்ணிவிட்டு தொழுகை பண்ணிவிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு குடிகாரன் கிட்டாரை எடுத்துக்கிட்டு நடுத்தெருவில் நின்றுக்கிட்டு கண்ணா புண்ணான்னு வாசிச்சுட்டு இருக்கான். டங்க 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 டிங்கு 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 டிங்குன்னு அடிச்சுட்டு இருக்கான். வரவன் போகிறவன்லாம் கண்ணா புண்ணான்னு திட்டிகிட்டு இருக்கான். இந்த ஞானியை பார்த்து கண்ணா புண்ணான்னு திட்டுறான். திட்டிட்டு அவர் சொல்கிறாரு, ஏன்ப்பா இந்த மாதிரி பிடிச்சிட்டு நடுத்தெருவில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கிட்டாரை எடுத்து ஓங்கி அந்த ஞானியை அடிச்சிட்டான். அடித்த உடனே ரத்தம் அப்படியே ஊற்றுது. அப்படியே அந்த ஞானி பேசாமல் போயிட்டார். போயிட்டு வீட்டுக்கு போன உடனே ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறாரு. ஒரு கடிதம் எழுதி சில தின்பண்டங்கள் எடுத்து சில கனிகள் சில பழங்கள் கொடுத்து ஒரு நபர்கிட்ட அனுப்புகிறார். ஒரு பணம் கொஞ்சம் கொடுத்து அனுப்புகிறார். அந்த நேரம் பார்த்து அந்த குடிகாரன் குடிக்கவே இல்லை. காலையில் அவன் அந்த கடிதாசியை பார்க்குறான். கடிதாசியை பார்த்த உடனே, தம்பி நீ நேற்று இந்த மாதிரி செய்த பரவாயில்லப்பா, நன்றிப்பா, உன்னுடைய கிட்டார் உடையிறதுக்கு என் தலை ஒரு காரணமாக ஆகிடுச்சு, அதனால் நல்ல புது கிட்டார் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அதில் பணம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தார். நீ தீமையான வார்த்தைகளை சொல்லி நிறைய காயப்படுத்திட்ட, உன் மனசை குளிர பண்ணும்படியாக சில பழங்களை அனுப்பிச்சிருக்கேன், நீ அந்த பழங்களை சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு அப்படியே கண்ணீர் வந்துருச்சு. அப்படியே கண்ணீர் ஓடி நண்பர்களை அழைச்சிக்கிட்டு ஓடி வரான். அந்த ஞானி எங்கே இருக்கிறாருன்னு தேடி வரான். தேடி வந்தபோது அந்த ஞானிகிட்ட காலில் விழுந்து, ஐயா என்னை மன்னிச்சிருங்கன்னு அழுதான். பரவாயில்லப்பா, நீ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யாதப்பா அப்படின்னு சொன்னாராம். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பதிலுக்கு பதில் வையாமல் அவர்களுக்கு நீங்கள் நல்லதே செய்யுங்க, நன்மை செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் ஆசீர்வதிப்பார். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி காத்துக்கொள்ளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவன் தன்னுடைய பிழையை உணர்ந்தான். அப்படியாக வேதத்தில் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 20வது வசனம் இங்கே சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள்ட்ட சொல்கிறான். அன்பு சகோதரர்களே, என்னை நீங்கள் கொண்டுட்டு என் சொப்பனத்தை பார்த்து நீங்கள் எரிச்சல் அடைஞ்சிங்க, என்னை கொலை செய்யணும்னு நினச்சிங்க, என்னை குழியில் போட்டிங்க, என்னை தூக்கி எடுத்துங்க, என்னை 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டிங்க. ஆனாலும் அவைகளெல்லாம் எனக்கு நீங்கள் தீமை தான் செஞ்சீங்க. அதே நேரத்தில் நான் சிறைச்சாலையில் போனேன். நான் செய்யாத தவறுக்கு எனக்கு தண்டனை கிடைச்சது. அவங்களுக்கும் அந்த சிறைச்சாலையில் அந்த போத்திபார் வீட்டுக்கு நன்மை தான் செஞ்சேன். 2 பேருக்கு சொப்பனம் கண்டாங்க. அவங்களுக்கு சொப்பனத்தை விளக்கி சொல்லி அந்த 2 பேரையும் மேலே கொண்டுட்டு வரத்துக்கு அவங்களுக்கும் நன்மை செஞ்சேன். அவங்களும் என்னை மறந்து போயிட்டாங்க. ஆனால் என் தேவன் எல்லாவற்றிலும் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லி நான் கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தேன். எனக்கு நீங்கள் தீமை செஞ்சீங்க, ஆனால் இன்றைக்கு என்னை உங்களுக்கெல்லாம் நன்மை செய்யும்படி ஆண்டவர் கொண்டு வந்தார். உங்கள் எல்லாருக்கும் ஜீவரட்சணை செய்யும்படி உங்களை கொண்டுட்டு வந்தார் இல்லையா? நான் உங்களுக்கு நன்மை செய்திருக்கேன், எனக்கு நீங்கள் தீமை செஞ்சீங்க. அதனால் யோசேப்பு நன்மை செய்தது போல் நீங்களும் நானும் நன்மை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்துகிற கர்த்தர் இனியும் நடத்துங்க. அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க. வியாதி, கஷ்டம், வேதனை எல்லாத்திலேருந்து விடுதலை தாரும். எல்லா கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை தாரும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும். தேவைகளை சந்தியும். ஒரு குறைவில்லாமல் நடத்தும். வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.